சிஎஸ்கே அணியில் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பரா ஃபீல்டரா? இணையதளத்தில் வைரலாகும் அஸ்வினின் பதிவு. ஐபிஎல் 2026 தொடருக்கான பயிற்சி மிக தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிதாக இணைந்துள்ள வீரர் சஞ்சு சாம்சனின் பொறுப்பு என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் சில புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அதில் சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளர் ஜேம்ஸ் பாஸ்டரின் கண்காணிப்பில் சஞ்சு சாம்சன் தீவிரமாக ஃபீல்டிங் பயிற்சி செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் இல்லாமல் பவுண்டரி எல்லையில் உயரமாக வரும் பந்துகளை பிடிக்கும் பயிற்சியில் அவர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளார். இந்த புகைப்படங்களை பகிர்ந்த அஸ்வின் சாதாரண வார்ம் அப் கேட்சுகள் மட்டுமல்லாமல் பவுண்டரி எல்லையில் வரும் கடினமான ஹைடெக் கேட்சுகளை சாம்சன் பயிற்சி செய்கிறார். இது அணியின் புதிய திட்டத்திற்கான அறிகுறியா அல்லது இது வெறும் பழக்கமான பயிற்சியான ரசிகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐபிஎல் 2026 தொடரில் தோனி இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கினால் மட்டுமே விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பேட்டிங்கில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை வென்ற கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவுடன் இணைந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்காக தொடக்க வீரராக களமிறங்குவார் என கூறப்படுகிறது. ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் அணிக்கு வழங்கிவிட்டு ட்ரேடிங் முறையில் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்கியுள்ளது. ஆரம்பம் முதலே சிஎஸ்கே ரசிகர்கள் சாம்சனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். சிஎஸ்கே அணியில் இணைந்து குறித்து சாம்சன் கூறுகையில், சிஎஸ்கே அணியின் ஒரு அங்கமாக இருப்பதில் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். தோனியுடன் இணைந்து சுமார் 2 மாதங்கள் ஓய்வறை பகிர்ந்து கொள்ளப் போவதை எண்ணி ஆவலுடன் காத்திருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இவரை அருகில் பார்த்தது என் கிரிக்கெட் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இது எனக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். புதிய இளம் வீரர்களுக்கு கொண்டுள்ள சிஎஸ்கே அணிக்கு சாம்சனின் வருகை மிகப்பெரிய பலமாக அமைவது என்பதில் சந்தேகமில்லை.